நண்பர்களே, இன்னைக்கு காலையில் நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, உலக வரலாற்றிலேயே இதுபோல் ஒரு சாப்பாடு நீங்கள் செஞ்சிருப்பீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். உலக வரலாற்றிலேயே சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடுன்னா பீட்ரூட்டு சாப்பாடு தான். பாப்பாவுக்கு ஒரு தரமான சாப்பாடு தான் இன்றைக்கி நம்ம வீட்டில். சுட சுட சோறு நண்பர்களே, அப்படி ஆவி பறக்க சோறு பார்த்தீங்களா, அப்படியே கொட்டி விட்டு ரெண்டையும் சேர்த்து கலந்து புனஞ்ச சிமெண்ட்டும் ஜல்லி மணல் மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நண்பர்களே. போதுமாடா? இதை தூக்கு சரிமியம்மா. எடிட்டர் சொல்லுங்கள், எடிட்டர் தூக்குங்க. ஓகே, என்ன பாருங்க நண்பர்களே, சுட சுட சோடு பீட்ரூட். அப்படியேப்பா இதை எப்படி செஞ்சீங்க? பீட்ரூட்டை செஞ்சீங்கன்னா அப்படியே செய்முறையை சொல்லு, நான் கிண்ட தொட்டிங்க சொல்லுப்பா. பீட்ரூட்டை நல்லா சீவி வச்சுக்கிறணும். சரி, சீவி வச்சுட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு எல்லாம் எடுத்து வச்சுக்கிறணும். சரி, கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பை போட்டு தாளிக்கணும். சரி, 2 பச்சை மிளகா 2 கீரி போடணும். சரி, ஆமாம். சின்ன வெங்காயம், இந்த இருக்கு பச்சை மிளகா, ஆமாம். சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி போடணும். சரி, அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பீட்ரூட்டை துருவி வச்ச பீட்ரூட்டை அதில் போட்டு நல்லா வதக்கணும். சரி, தண்ணி சேர்க்கக்கூடாது. சரி, சரி, உப்பு போட்டு சரி, அந்த பீட்ரூட் தண்ணியிலேயே அதை அப்படியே வேக விடணும். சரி, அது எண்ணெய் பிரிஞ்சு வரந்தட்டிக்கு வேக விட்டு, சரி, அவ்வளோதான். அதோட சுடு சாதத்தை போட்டு பரட்டணும். சரி, ஓகே, அவ்வளோதானா டிஷ்ஷு? அவ்வளோதான். ஓகே நண்பர்களே, இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி பீட்ரூட் சாப்பாடு தான் இன்றைக்கி நம்ம பாப்பாவுக்கு. கொஞ்சம் பார்ப்பீங்க, இங்கே இங்கே காட்டுங்க நண்பர்களே. இந்த தட்டு இன்னைக்கு காலியாக இருக்குது. மது வரலைன்ட்டாங்க, நீ வீடியோக்குள்ளே வர முடியாது அப்படின்ட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன சண்டை ஆகி போச்சு எனக்கு மதுவுக்கு. அது சண்டை என்னன்னு கேளுங்க, என் மேலே தப்பு இருந்தால் கம்மான்னு சொல்லுங்கள் நண்பர்களே. வெயில் அடிக்குது, வெயில் பயங்கரமாக அடிக்குது என்ன. அப்போ வந்து டெய்லி சுடுதண்ணி வச்சு குளிக்கலாமா? எப்பா பச்சை தண்ணி குளிப்பா, சுடுதண்ணியில் குளிக்காதப்பான்னு சொன்னேன். அதுக்கு முனைச்சிக்கிட்டு நான் வீடியோக்குள்ளே வரமாட்டேன். இந்த வெயிலுக்கு சுடுதண்ணியில் குளித்தா இன்னும் ஹீட் ஆகும் உடம்பு. இது என்னன்னு தவறாக சொல்லிட்டேன். இதுக்கு நான் வீடியோக்களை வரமாட்டேன், உன்னோட நான் இனிமேல் வீடியோ பண்ண மாட்டேன், உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு நீ ஸ்கூல் கொண்டு போய் விட வேணாம், எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற. நான் என்ன பண்ணணும்னு பண்ண முடியும்? இது தப்புனா கம்மானில் சொல்லுங்கள், நான் ஒன்றுமே சொல்லலை. நான் என்ன சொல்லிவிட்டேன்? சுடுதண்ணில் குளிக்காதப்பா பச்சை தண்ணியில் குளிப்பான்னு சொன்னேன். இந்த வெயில் அடிக்கிற வெயிலுக்கு இதில் என்ன தப்பு? உப்பெல்லாம் இருக்கான்னு பாருப்பா, அதுக்காக உப்பு இல்லாமல் கட்டி விட்டுறாத பிள்ளைக்கு கோவத்தில். நான் ஒன்றும் கட்டலை, நீ இதே எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்த. உப்பு இருக்கான்னு பாரு. அமேசன் செம்ம டிஷ்ஷாக இருக்கு. மது ஓடியா சாப்பிடுவாடா. நீ சாப்பிடவா? பார்த்தீங்கன்னா போல நான் கட்டிக்கிட்டு இருக்கேன், அம்மா நீயா கட்டிக்கிட்டு இருப்பேன். இதெல்லாம் நேரங்காலம் தான். காலிப்பூர் நம்மள முட்டை போட்டு காலிப்பூரை பொரிச்சது பிள்ளைகளுக்கு. அது வாடா சாப்பிடு, வா வா வாடா. சரி விடு வரல, விடு. விடுப்பா வேணாம்ப்பா விடு. இந்தா சாப்பிட சொல்லுங்க. வரலன்னா விட்டு வேணாம் விடு. அன்புள்ளே, இனிமேல் என் வீடியோக்குள்ளே மது வராது. ஏன்னா தேவையில்லாமல் நான் கூப்பிட்டு நம்ம உள்ளே அறிமுகப்படுத்தி இப்போ நம்மளே டம்மி பண்ணுற மாதிரி பண்ணதுன்னா நம்ம இனிமேல் சேனலை கூப்பிட வேணாம். யார் நான் வருத்தப்படாதீங்க, நல்லா ஓப்பனாகவே சொல்கிறேன். வராதவங்களை வலுக்கட்டாயமாக கூப்பிடக்கூடாது. நல்லா இனிமேல் கூப்பிட வேணாம். நம்ம வீட்டில் என்ன அம்மா சமைச்சு கொடுக்குறாலும் அதைத்தான் சாப்பிடணும், சரியா? நீ கேட்க என்ன அந்த பிள்ளை பிடிச்ச என்ன வாங்கி கொடுத்தா? கள்ளி பிடிச்ச ரசம் வச்சு கொடுத்தா பெரியது சொல்லு. சாம்பார் வச்சு இன்னைக்கு வச்சு கொடுத்தா அம்மா தான். ஒவ்வொரு ஆளுக்கு ஒன்று பண்ண முடியாது. அப்பா அம்மா என்ன சமைக்கணுமோ அதை, அம்மா என்ன சமைக்கணுமோ அதை கொண்டு போகணும். உங்கள் இஷ்டத்துக்கு எனக்கு அது பிடிக்கும் இது வேணும்னு கேட்கக்கூடாது, சரியா?
அம்மா என்ன சமைக்கிறோம் அதைத்தான் நீ கொண்டு போகணும். உங்கள் இஷ்டத்துக்கு. எங்கே விட வேணாங்கிற? சரி விடலை, போ போ, மாடு மேய்ச்சி திரி போ. இந்த கம்மாய்க்கில் ஒரு 4 பன்னி வாங்கி தரேன், போய் மேய்ச்சி திரி போ. போ, 2 மாடு 2 பன்னி வாங்கி தரேன், அதனால் மேய் உருப்படியா. பள்ளிக்கூடம் போலண்ணா இதெல்லாம் நேரங்காலம் நண்பர்களே. அது என்னது சீப்புக்கு நான் எதுக்கு ஸ்ப்ரேயிங் சொல்லணும்? எனக்கு மண்டல முடியா இருக்கு, நான் சீவுறேன். நான் எதுக்கு சீப்புக்கு ஸ்ப்ரேயிங் சொல்லணும்? என்ன சொல்லு? சீப்பு கிடையாது, ஆடு இருக்குல, ஷிப் ஷிப், அத சொல்றால, அதத்தே சீப்புன்றால. உனக்கே தெரியல, உனக்கே தெரியல, இனி சொல்ற. ஸ்பெல்லிங் சொல்லிட்டேன். ஸ்பெல்லிங் கரெக்ட், ஆனா அது சீப் இல்ல, ஷிப் ஷிப். இந்த அப்படினா ஸ்பெல்லிங் சொல்ல எனக்கு தெரியாதுப்பா. நான் அந்த அளவுக்கு எங்க அம்மா அப்பா நீ படிக்க வைக்கல. உன்னைய படிக்க வச்சிருக்கவங்க உங்க அப்பா அத்தாவும் நீ படிக்க வச்சிருக்காங்க. நீ அதனால சொல்ற என்கிட்டயே. எனக்கு எங்கள் அப்பா எங்கள் அத்தா அவ்வளோ படிக்க வைக்கல, அறிவு இல்லை எனக்கு, சரியா? உனக்கு மிஸ்ஸோ குஸ்ஸோ ஏதோ சொல்லித்தராங்க. எனக்கு மிஸ்ஸு சொல்லித்தல, ஒரு குசு சொல்லித்தல எனக்கு, சரியா? பிசிஆர் கட்டுறேன், நான் உழைச்சி கட்டுறேன். நான் கட்டின வண்டிக்கு வந்து ஐயா கடையில உழைச்சாதானே கொடுப்பாங்க. ஐயா கடையில் உழைச்சாதானே கொடுப்பாங்க, சும்மா கொடுப்பாங்களா ஐயா? இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர், ஊமுச்சிகுளம், மதுரை 14. லலிதா ஜுவல்லர்ஸ், மலபார் கோல்டு, செல்லானி, தங்கமயில், நாச்சியார், சென்னை சில்க்ஸு, அப்புறம் யார்? அட ஏதாவது சொல்லுங்க, தெரிஞ்சு சொல்லி விடுவேன். ஃப்ரீ ப்ரமோஷன் தானே. சரவணா ஸ்டோர், காஜா ஸ்டோர், ஐயர்மலா சரவணா, மாட்டுத்தாவணி சரவணா, காஜா பாய், காஜா ஷாப்ஸு. வேற என்ன சொல்லி விடுங்க, என்ன நம்ம சும்மா ஃப்ரீ ப்ரமோஷன் தானே. மீண்டும் சொல்கிறேன், ஜவுளின்றாலே நம்ம ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர் ஜவுளி கடை, ஊமுச்சிகுளம், மதுரை 14. ஏன்னா அதுதான் நான் என் வீட்டு பக்கத்தில் இருக்குது. அவர் தான் சார் தான் வண்டிக்கு நேரத்தெல்லாம் நீ கூட்டி போய் தலானியை சமக்க விட்டார். ஏதோ ஒரு போல போடுது நண்பர்களே. வண்டிக்கு போகலன்னா ஒன்றும் நடக்குமா? யூடியூப்பை நம்பியிருந்தா வாழ்க்கை அவ்வளோதான். நமக்கு பொண்டாட்டியும் பேச்சை கேட்க மாட்டான், பிள்ளையும் பேச்சை கேட்க மாட்டுது. எல்லாத்தையும் சொல்ல நண்பர்களே. ஓகே நண்பர்களே, வீடியோவை முடிச்சுக்கிடுவோம். இன்ன வரைக்கும் கூப்பிட்றேன் வீடியோவில் வாப்பா. ஆமாம், நீ கேட்ப, நீ வேலையை போகிற, எல்லோரும் அப்படித்தான் இருக்கீங்க. மதுமா வாடா, ஒரு ரசிகர்களுக்கான ஒரு முகத்தை காட்டுறா. ஏய் வா, வர மாட்டியா? ஓகே நண்பளே, இனிமேல் மது நம்ம வீடியோவில் வர வேணாம், நம்ம கூப்பிடவும் வேணாம், ஓகேவா? ஏன்னா வராத பிள்ளை நம்ம வந்து வழுக்க டைமை கூப்பிடக்கூடாது. ஓகே, நானும் எக்ஸஸ் பண்ணி கூப்பிட்டு பாட்டே வரல. மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களை விடுவது மதுரை மீசமணி. யாருமே இல்லை, நான் மட்டும்தான். நான் தனியாக இல்லை, என் பொண்டாட்டி மட்டும் கேமராமேன், எடிட்டும் கிடையாது. யார் வேணாம், எங்களுக்கு தேவை. யார் வேணான்ட்டே விடுங்க. அதோட நீங்கள் அக்கால் நினச்சி ஒன்றா ஆகிட்டீங்க 2 பேரும். எல்லாரும் சொல்லி தொலை. நீயும் சொல்கிறீ, நீயும் சொல்கிறியா இல்லை நீ எங்களோட சேர்ந்து தர்றியா? நீ பேசாம நீ சொல்றியா இல்லை நீ அந்த 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 செட்டோட சேர்த்துக்கிட்டு நீ அலுப்பு பண்ணுறியா? நண்பர்களே, எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. பாய் 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 பாய். கை தொங்கிருச்சு.